தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பணசாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். மீன ராசிக்காரங்க, எந்த ராசிக்காரங்க எந்த லக்னக்காரங்க எதிர்பார்க்குறாங்களோ இல்லையோ, உங்களுடைய மீன ராசியின் இந்த சனி பெயர்ச்சி எல்லா மனசுலையும் அந்த எதிர்பார்ப்புகள், சனிக்கான அதிர்வலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முழுக்க எதிர்பார்க்குற முதல் கேட்டகரியான ஆளுங்க மீனராசிக்காரங்க. இந்த மீன ராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா, அன்பு பாசம் அதுக்கெல்லாம் கட்டுப்பட்டவங்க, மனசில் எதையும் மறைக்க தெரியாது. அதே மாதிரி யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்களும் சேர்ந்து கலங்கி நிற்கக்கூடியவர்களாகவும், கஷ்ட நஷ்டங்களை பார்த்து பிரச்சனை வேதனைகளை கொடுக்காத ஆள்களாகவும், அவங்க எல்லா விஷயத்தையும் தன்னை ஏற்றுக்கக்கூடிய தியாக மனப்பான்மை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லலாம். பாவ புண்ணியத்தெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு யாருக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற சரியாக பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு நல்லாவே புரியும். இவங்க பொதுவாகவே குருவோடைய வீடு அப்படிங்கிறதுனால மற்றவங்களுக்கு கைட் பண்ணுறதில் இவங்க அல்டிமேட்டான ஒரு பர்சன்ஸ். மற்றவங்களுக்கு இவங்க கொடுக்கின்ற அட்வைஸ், அதாவது ஆலோசனையானது மிக பயனுள்ளதாக மற்றவர்களுக்கு மட்டுமே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கு இல்லை. இந்த மாதிரி மீனராசிக்காரங்க இப்போது நடக்கின்ற இந்த சனி பெயர்ச்சி டிசம்பர் 20 ஸ்ரீ சோபகிரத வருடம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி சனி பெயர்ச்சியானது பிரசித்தி பெற்ற திருத்தலங்களான திருநள்ளாறு போன்ற சிறப்பு தலங்களில் சனி பெயர்ச்சியானது பெயர உள்ளது. இப்போது நீங்கள் உங்களுடைய மீனராசிக்காரங்க என்னென்ன வழிபாடுகள் அந்த நாளில் பண்ணணும், இனிமேல் நீங்கள் எப்படிலாம் இருக்கணும், எப்படி இருந்தீங்க, எப்படி இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றின முழு தெளிவான ஒரு காணொளி அப்படின்னு இதை சொல்லலாம். இதை முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் வாட்டி பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க, செட் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கிட்டு வர எல்லா புத்தாண்டு பெயர்ச்சி பலன்களை போட உள்ளேன்னு அதை முழுவதுமாக உங்கள் நோட்டிஃபிகேஷன் பேனலில் சேரும். இந்த பயனுள்ள தகவலை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு எனக்கு ஆதரவு தந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சனி உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி மீனராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது, அதோடைய கடந்த காலங்களில் ஏற்பட்ட மாற்றங்களும் ஏமாற்றங்களும், அதன் பின்னுக்கு நிகழ்கால உண்மையான அந்த முகங்களும், எதிர்காலத்தின் சனி பெயர்ச்சினால் வரும் அதிர்வலைகளும் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் முழுவதுமாக நட்சத்திர வாரியாக தசாபூத்தி பலன்களை கணித்துள்ளேன். இந்த தசாபூத்தி ரீதியாக கணிக்கும் போது ஒரு விஷயத்தை எல்லாத்துக்கும் சொல்கிறேன். உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் அடிப்படை விஷயங்களை சிலதை தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் என்ன லக்னம், என்ன நட்சத்திரம், என்ன ராசி, என்ன ராசிங்கிறது பொதுவாகவே தெரியும், நட்சத்திரம், லக்னம், அதே மாதிரி என்ன தசா உங்கள் வயசுக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் இந்த காணொளி முழுக்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும். எப்படி பார்க்குறது அப்படின்னா, தசா இருப்பு காலம் சொல்லிட்டு ராசி கட்டத்துக்கு கீழே தசா இருப்பு எவ்வளோன்னு இருக்கும். அது பிறந்த ஜாதி எத்தனை கேது திசைன்னா இப்போ எத்தனை திசை, இப்போ உங்களுக்கு எந்த திசையிலேருந்து ஆரம்பிக்கணும், எத்தனை மாதம் எத்தனை வருஷம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கீழே போட்டுரும். அதுக்கப்புறம் வருகின்ற முழுவதுமான தசா புத்திகளோடு நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ தான் இந்த காணொலியை நீங்கள் கரெக்டாக பார்த்து உங்களால் புரிஞ்சிக்க முடியும். 11ஆம் இடத்து சனி வந்துருச்சுங்க, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் லாபத்தில் இருக்கின்ற சனி இப்போது விரயத்துக்கு வருகின்ற சனி. 11ஆம் அதிபதியான சனியானவர் 12ஆம் ஆட்சி பெற்றிருப்பது அப்படிங்கிறது தெய்வ அனுகூலத்தையும் தெய்வ ஆற்றலையும் அதிகப்படுத்த போகிறது. குலதெய்வத்தின் அருள் மிக மிக சுலபமாக கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். 12இல் இருக்கக்கூடிய
சனியானது தெய்வ அனுகூல சக்தியை, அற்புத பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். 11ஆம் இடத்து லாபத்தில் இருந்து எனக்கு பெரிய லாபத்தெல்லாம் ஒன்றும் கொடுக்கலைங்க, ஏதோ போயிட்டு இருந்தது, பிரச்சனையை அனுபவித்தேன், ஆனால் பார்த்தேன் ஒன்றும் சரிப்பட்டு வரல அப்படிங்கிற மாதிரில விஷயங்களில் நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க. சனி பார்வையானது 11ஆம் இடத்துலேருந்து 3, 7, 10 பார்வையில் உங்களுடைய ராசிக்கும் பூர்வ புண்ணியத்துக்கும் 8ஆம் இடத்து அந்த வயல் சாணத்து வகையிலும் உங்களுக்கு அந்த சனி பார்வையானது படும்போது எந்த மாதிரி பலன்கள் உங்கள் கடந்த காலங்களில் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, பொதுவாகவே மீன ராசிக்காரங்க லாபத்தை கொடுக்கக்கூடிய பிஸ்னஸ், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் லாபம் பார்த்தது, கமிஷன் ஏஜென்ட்டு, கமிஷன் வழியில் வருகின்ற லாபங்கள், திடீர் திருப்பங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், அது மூலியமாக அந்த 2.5 வருஷ காலங்களில் திடீர் பணம் வந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் 3 விஷயம் உங்களுக்கு 3 பார்வைகள் அந்த இடத்த பாவகத்தை கெடுத்துருச்சு. அது உங்கள் ராசிக்கு படும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு உறுதி இல்லாமல் எதையாவது பண்ணி நம்ம வெற்றி பெறணுங்கிற ஒரு நோக்கத்தில் ஏதோ ஒரு நல்ல வழியில் போயிருந்தீங்கன்னா இப்போ நல்ல பிராப்தம் கிடச்சிருக்கும். மோசமான வழியில் நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான இடர்பாடுகளும் இடைஞ்சல்களும் நீங்கள் ராசிக்காரங்க பார்த்துருப்பீங்க. அந்த நேரத்தில் சனியானவர் உங்கள் ராசிக்கே பார்க்கும்போது கண்டிப்பாக உங்கள் மனசை குழப்பியிருப்பார், மன தெளிவு இல்லாமல் பண்ணியிருப்பார். நீங்கள் எடுத்துக்கிற ராங் டிசிஷன் எல்லாம் நீங்கள் ரைட் டிசிஷன் நினச்சி எடுத்திருப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கும். அதே மாதிரி 11ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கும்போது காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்களிலும் அறிவு சார்ந்த விஷயங்கள்லையும் புத்திரபாக்கிய வழியிலையும் சோகங்கள் ஏற்பட்டிருக்கலாம், கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். காதல் யாராவது லவ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் பிரச்சனை வந்துடும். அதே மாதிரி ஏதாவது தெளிவான முடிவெடுக்கக்கூடிய விஷயத்தில் தெளிவாக முடிவெடுக்காமல் குழப்பத்தை கொண்டு வந்திருப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய புத்திர தோஷங்கள் கண்டிப்பாக இருந்திருக்கும். புத்திரர் கேட்டிருந்திருப்பீங்க. 2.5 வருஷ காலத்தில் புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது ஒரு சில பேர்த்துக்கு அமைஞ்சிருக்காது. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். முதல்ல ராசிக்கு பார்க்குறதே முதல்ல உங்களை பார்த்தாலே என்ன ஆகும், அது எந்த பாவகத்தை பார்த்தோ அது நாசம் செய்யும். அதே மாதிரி தான் அந்த ராசியை பார்க்கும்போது உங்களை மனக்குழப்பத்தையும் மன போராட்டத்தையும் உடல் அளவில் தெளிவில்லாத நோக்கத்திலையும் உடல் அளவில் பாதிப்புகளையும் கண்டிப்பாக கொடுத்துருக்கும் அந்த 2.5 வருட காலம். உங்களை செயல்பட விடாமல் பண்ணுச்சு அந்த பார்வை. அதே மாதிரி 5ஆம் இடம் உங்களுடைய பூர்வீக ஸ்தானத்தில் குலதெய்வ வழிபாடு கூட தடைப்பட்டிருக்கலாம் சில பேர்த்துக்கு. அதே மாதிரி புத்திர தோஷம், புத்திர பாவம், அதே மாதிரி காதல் விவகாரங்கள் அப்படி போன்ற விஷயங்கள் எல்லாமே பாதிச்சிருக்கும். 8ஆம் இடத்துல கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனை, 3ஆம் நபர்னால பிரச்சனை. அதே மாதிரி மாற்றுப்பாலினத்தர், நீங்கள் பெண்ணாக இருந்தால் ஆணுக்கோ ஆண் வழியிலையோ, இல்லை ஆணாக இருக்கும்போது பெண் வழியிலோ ஒரு சில பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுத்துருக்கும். அதாவது இந்த மாதிரி ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் ஓப்பனாக சொல்லணும்னா இல்லீகல் ரிலேஷன்ஷிப்லாம் பெரிய பிரச்சனை வந்திருக்கும். ஏற்கனவே லவ் போயிட்டு இருந்தது, நல்லா தாங்க போயிட்டு இருந்ததுன்னா பிரேக்கப் ஆகிருக்கும் சில பேர்த்துக்கு. அதே மாதிரி கொடுக்கல் மாங்கல்ய ஸ்தானம், உங்களுக்கு மனைவியாக கணவனாக இருக்கும்போது மனைவிக்கு சிறு உடல் பாதிப்புகள் மன விஷயத்தில் கஷ்டங்களையும் கொடுத்துருப்பீங்க. அதே மாதிரி பெண்ணாக இருக்கும்போது கணவர் உங்களுக்கு அப்படி பண்ணியிருப்பார். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கும். அதே மாதிரி விபத்துகள், உடல்நிலையில் பாதிப்புகள், ஆயுளுக்கு நிகரான கண்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் 11ஆம் இடத்து சனியோடைய பார்வையின் மூலியமாக உங்களுக்கு கிடைத்த தோஷங்கள், பிரச்சனைகள், இது எல்லாமே நீங்கள் அனுபவிச்சுட்டு கண்டிப்பாக வந்திருப்பீங்க. மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம், இது சனியோடைய நட்சத்திரம். தசாத்பூர்த்தி காலங்கள் 19 வருடம். என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு 10 வருஷம் எடுத்துக்கிறேன். உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் எவ்வளோ தசா இருப்பு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு தொலைபேசி எனக்கு ஜோதிட ஆலோசனைக்கு கால் பண்ணலாம். புதன் திசை, அடுத்தது புதன் திசை பார்த்திங்கன்னா 17 வருஷம், 10 + 17 27 வயசு. 27 வயசு வரைக்கும் எப்படிப்பட்ட இந்த பலன்கள் கொடுக்கும் அப்படின்னா, சனி திசை முதல்ல உங்களோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு தான் பிரச்சனை கொடுக்கும், வறுமையை கொடுக்கும், கஷ்டத்தை கொடுக்கும். உங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்குள்ளே அவங்க படாத பாடுபட்டுருவாங்க. அதே மாதிரி படிக்கிற விஷய நேரத்தில் லவ் கிவ்ன்ற பிரேக்கப்ஸு இதெல்லாமே நிறைய நடக்கும். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். மாற்றுப்பாலினத்தருடன் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். படிப்பு விஷயத்தில் படிப்பை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க, கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். புதன் திசையில் 4ஆம் அதிபதி 7ஆம் திசை இந்த லக்னமாக இருக்கும் போது நன்மை செய்யாது, படிப்பில் தடை கொடுக்கும், தாமதங்களை கொடுக்கும். அதனால்
மீன ராசி மீன லக்னமாக இருக்கவோ இல்லை தனுசு லக்னமாக இருக்கிறவங்களுக்கோ ரொம்ப கஷ்டமான கால சூழ்நிலைன்னு சொல்லலாம். வேற லக்னமாக இருப்பின் நல்லது கொடுக்குமானா, பொதுவாகவே மீனராசிக்கு புதன் திசை பெரிய ஒரு நன்மைகளை கொடுக்காது. இருந்தாலும் படிப்பு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு இடர்பாடுகள் இல்லாமல் போகும். சில விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப இந்த மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு படிப்பில் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். நல்லா படிக்கிற பசங்க கூட இந்த காலகட்டத்தில் ரொம்ப சோர்வு அடைவாங்க, மந்த நிலை அடைவாங்க. அதனால் நீங்கள் சோர்வு அடைய தேவையில்லை. முயற்சி வெற்றியை கொடுக்கும். 100% முயற்சி, ஆனால் 50% தான் ரிசல்ட்டு கொடுக்கும். அதனால் 200% உங்களோட உழைப்பை கொடுங்க. 100% வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். அப்படிங்கிறதுனால முயற்சி திருவினையாக்குங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. முயற்சி பண்ணிக்கிட்டே வாங்க. தோல்வி அடைந்தாலும் பரவாயில்ல, மிகப்பெரிய சாதனைக்கு அந்த சோதனையானது உங்களுக்கு காப்பாற்றும். அடுத்தது என்ன அப்படின்னா, உத்தியோகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷர்ஸ் அப்படிங்கிறதுலாம் இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி பெண்களாக இருப்பின் ஒரு சில மன சோர்வுகளை கொடுக்கும். ஆனாலும் உங்களுக்கு பட்டம் பதவி புகழ் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த கேது திசை 27 வயசுல 30 ஆன்மீக வழிபாடுகள், ஆன்மீக விஷயத்தில், ஆன்மீக சார்ந்த தொழில்களில் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும். அதே மாதிரி கேது ஒரு நல்ல இடத்திலிருந்து நல்ல பார்வைகள் வாங்கியிருந்தால் மிகப்பெரிய யோக பலன்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கேது திசையினால் கிடைக்கும். கேது பார்த்தீங்க அப்படின்னா எந்த பார்வையும் இல்லாமல் அசுப கிரகங்களோடையோ இல்லை வேற ஒரு கிரகங்களுடைய ஆகாத கிரகங்களுடைய வீட்டில் இருந்ததோ அப்படின்னா தான் கெடு பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. ஆனால் பொதுவாகவே கேது திசை அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மை அதிக அளவில் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேருக்கே தீமைகள் பலன்களை கிடைக்கும். குரு பார்வை இருந்தால் எல்லாம் சரியாகும். சுக்கிர திசை 34 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும். இந்த சுக்கிர திசை இருக்கும் இடத்தையும் வாங்கிட்டு இருக்க காரகத்துவையும் பாவகத்தையை பொறுத்தே இது பலன் தரும். சில பேருக்கு சுக்கிர திசை மீனராசிக்காரங்களுக்கு வேற ஒரு லக்னமாக இருக்கும்போது நல்ல பலன்கள் நிறைய பேர்த்துக்கு கொடுத்துருக்கு. 20 வருட காலங்கள் பட்டம் பதவி புகழ் 2 மடங்கு லாபங்கள், வீடு மனை யோகம், நல்ல கணவர், நல்ல ஒரு புத்திரர் அப்படிங்கிறதுலாம் இந்த சுக்கிர திசையில் அதிகமாக உங்களுக்கு ஸ்டேட்டஸ் ரெகக்னைசேஷன் அப்படிங்கிறதுலாம் அதிகமாக கொடுத்துரும். ஒருவேளை இந்த சுக்கிர திசை உங்களுக்கு சரியாக கொடுக்கல அப்படின்னா நீங்கள் உங்களோட ஜனன கால ஜாதகத்தை செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நன்மையை கொடுக்கும். பொதுவாக மீன ராசி சுக்கிர திசை ஆகாத ஒரு திசை இருந்தாலும் சில பேர்த்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய திசையாகவும், அநேகருக்கு அதிகமானவர்களுக்கு அது பெரிய கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய 20 வருட காலங்கள் அப்படின்னு சொல்லலாம். சூரிய திசை 54 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும். இந்த காலகட்டத்தில் 7.5 சனி அப்படிங்கிறது சூரிய திசைக்கு ஆகாத ஒரு 7.5 சனி இருக்கும்போது சூரிய திசை அப்படிங்கிறது ஆகாத ஒரு தசை. இந்த சூரிய திசையில் கவர்மெண்ட் சார்ந்த பிரச்சனைகள், லாட்ரி, இந்த சூதாட்டம் போன்ற விஷயங்களை விட்டுறது ரொம்ப நன்மையை கொடுக்கும். இல்லைன்னா அரசாங்கத்துறையினால் ஒரு சில தண்டனைகள் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப நன்மையை கொடுக்கும். நிறைய நல்ல விஷயங்களை பண்ணுங்கள் சூரிய திசையில். சூரிய திசை சனி ஆனவர் உங்களுக்கு வர்றதுனால உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் ஏற்படாது. அரசாங்க வழியில் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், நீங்கள் எடுக்கின்ற உத்தியோகத்தில் ஒரு சில மாற்றங்களும் கவலைகளும் ஏற்படும். சில பேருக்கு ரிட்டையர்டு பர்சன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உங்கள் பையன் பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு சில கெடுபலன்களை கொடுக்கும். திருமண தடை அவர்களுக்கு ஏற்படும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெரிய தொழில் முதலீடுகள்லாம் செய்ய வேண்டாம். சந்திர திசை 60 வயசுலேருந்து 70 பெண் சார்ந்த விஷயத்தில் ஒரு சில ப்ராப்ளம்ஸை கொடுத்துரும். அது ஒரு சில நன்மைகள் அடுத்த 3 வருடங்கள் சந்திர திசையானது கொடுக்கும். இருந்தாலும் சந்திர திசையில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், தண்ணீரில் ஒரு சில கவனங்கள் இருக்க வேண்டிய காலகட்டம். அதே மாதிரி மகன் மகளுக்கு ஏற்ற ஒரு வரன் கிடைக்கும். ஆனால் அது ஒரு சரியான முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டம் தானே, மன ரீதியான குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால நீங்கள் ரொம்ப தெளிவாகவும் முயற்சிகளை ஒரு சில விஷயங்களில் கொடுக்கறதும் ரொம்ப நன்மையை கொடுக்கும். சந்திர திசையில் ஒரு சில பேர் ஃபாரின் போனீங்க அப்படின்னா நல்ல அதிர்ஷ்டம் யோகங்கள் ஏற்படும். அது மாதிரி உங்களுடைய பையன் பிள்ளைங்க எல்லாமே ஒரு ஃபாரினுக்கு கிளம்புவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நன்மை அடைக்கும். செவ்வாய் திசை 70 வயசுலேருந்து 77 வயசு வரைக்கும். இந்த திசையில்
பெரிய 7.5 சனி நன்மையை செய்யாது. அறுவை சிகிச்சை போன்றவற்றை, விபத்து, கண்டங்கள் போன்றவற்றை கொடுக்கக்கூடிய திசை. வீடு மனை யோகம் வாங்கக்கூடியதும் சில பேர்த்துக்கு அமையும். நல்ல வீடு கட்டக்கூடிய யோக பலன்களும் கிடைக்கும் அப்படின்றது மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ராகு திசை 77 வயசுலேருந்து 95 வயசு வரைக்கும். இந்த காலகட்டங்களில் ராகு திசை அப்படிங்கிறது உங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துரும். மனசு ரீதியான ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கும். உங்களுடைய பேர பிள்ளைங்களால் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கவலை அளிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அதனால் எதுலேயுமே யோசனையும் எச்சரிக்கையும் கவனமும் பொறுமையும், வாயை கொடுத்து மாட்டக்கூடாது, வாக்கில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். வயதான காலத்தில் பொறுமையாக எடுத்து செல்வது, தெய்வ காரியங்கள், தெய்வ அனுகூலங்கள் அப்படிங்கிறது கிடைக்குது. தெய்வத்தை மட்டும் மீனராசி உத்திரட்டாதிக்காரங்க பிடிச்சிக்கோங்க. அது மிகப்பெரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் விதியானது இந்த 7.5 சனியின் கொடுமையான விரய சனி அப்படிங்கிறது 2.5 வருஷத்தில் 10 மாதம் புரட்டாதி நட்சத்திரத்துக்கும் உத்திரட்டாதிக்கு ஒரு 10 மாதமும், புரட்டாதிக்கு 10 மாதமும், உத்திரட்டாதிக்கு 10 மாதமும், ரேவதிக்கு 10 மாதமும் 10 மாதம் விரயத்தை கொடுக்கும். இப்போ டிசம்பர் 20லேருந்து ஒரு 10 மாதம் பூரட்டாதிக்கு விரய சனி, அதுக்கப்புறம் ஒரு புரட்டாதிக்கு, அதுக்கப்புறம் ரேவதிக்கு, இது மாதிரி 10 மாதம் உங்களுடைய விரயமானது அதிகமாக இருக்கும். அது சுப விரயமாக மாற்றிக்கொள்வது புத்திசாலித்தனம். விரயத்தை உங்களோட வீடு கட்டுவதாகவோ திருமணம் செய்வதாகவோ இருந்தால் இன்னும் உத்தமமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இன்வெஸ்டிங் பார்த்திங்கன்னா லேண்ட் இன்வெஸ்டிங், கோல்டு இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்கும். ஏதாவது ஒரு உறுதியான விஷயங்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ரிட்டர்ன்ஸ் பயங்கரமாக கிடைக்கும். இந்த 7.5 சனிக்கு அப்புறம் 2030 மிகப்பெரிய ஒரு நல்ல காலங்கள், ஏற்ற காலங்களாக உங்களுக்கு மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு மாறும். அதுக்கு முன்னாடியே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் தசா புத்தி மட்டுமே சிறப்பானதாகவே இருக்கும். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை செக் பண்ணி பார்த்துட்டு வருகின்ற தசா புத்தி உங்களுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த 7.5 சனி பிடியிலேருந்து நீங்கள் மீண்டு வர முடியுமா, இல்லை அதனால் பாதிப்புகள் இருக்கா, அந்த பாதிப்புகளுக்கு ஏதாவது ரெமெடி இருக்கா, வழிபாடுகள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல முடியும். இன்கேஸ் அது ஒரு தசா புத்தி உங்களுக்கு நல்ல காலமாக மாறுதுன்னா அதையும் என்னால் சொல்ல முடியும். துல்லியமாக உங்களுக்கு கணித்து தரப்படும். இந்த ஜோதிட ஆலோசனைக்கு இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஜோதிட ஆலோசனையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதனால் ஒரு மிகப்பெரிய தெளிவான ஒரு விளக்கத்தையும் தெளிவான புரிதல்களையும் ஏற்பட்டு உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்கு அது ஒரு உபயோகரமாக ஒரு விஷயமாக இருக்கும். வழிபாடு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா சனி ஹோரையில் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றிலை மாலை சாற்றுவது, வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது வெற்றி மேல் வெற்றி கொடுக்கும். மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க ரேவதி நட்சத்திரத்தை அன்னைக்கு உங்களோட தொழில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பணம், பேர், புகழ் அப்படிங்கிறது தரக்கூடிய நட்சத்திரமாக அது அமையும். உங்களுடைய குலதெய்வத்தை மறக்காமல் குலதெய்வ வழிபாடு கண்டினியூவாக பண்ணிட்டு வாங்க. மிகப்பெரிய அதிர்ஷ்ட பலன்கள் அதுக்கு உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்ற எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.